அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸும் கோவில் பூஜை ரூம் சாவி உங்ககிட்ட இருக்க எப்படி அந்த ரூம் நீக்கி இருக்குன்னு கேள்வி கேட்க, அந்த பூஜை ரூம் சாவி எங்கிட்ட மட்டும் இல்லை, இந்த ஊர் தலைவர்கிட்டேயும் தான் ஒரு சாவி இருக்குதுன்னு சொல்றாரு. கடைசியா கோயில் தர்மகர்த்தா இதெல்லாம் அவளோட வேலையாத்தான் இருக்கணும், அவள் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாரு. போலீஸுக்கு ஒரே மர்மமாக இருக்குது. போலீஸ் உடனே தர்மகர்த்தாவோட வீட்டை தேடி பார்த்ததுல அவர் குடித்த பாயாசத்தில் விஷம் கலந்துருக்குன்னு தெரிய வருது. நம்ம போலீஸும் வீட்டை சுற்றி பார்க்க அவங்கள ஒரு மர்ம உருவம் பார்த்துட்டு இருக்குன்னு போலீஸுக்கு தெரிய வர, போலீஸ் அந்த உருவத்தை பார்த்துட்டு யாருன்னு கேட்டு பக்கத்தில் போக அந்த உருவம் அங்கிருந்து அப்படியே போயிடுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ மணியும் அவர் மனைவியையும் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அவங்களும் அங்கே போக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு உருவம் உள்ள போகாதீங்கன்னு சைகையில் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மணியும் அவரோட மனைவியும் அவரை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து பயத்தோட உள்ள போகிறாங்க. போலீஸ் அவங்க 2 பேரையும் விசாரிக்க, இந்த 2 டெட் பாடியுமே உன்னோட பார்வையில் தான் கிடைச்சிருக்கு, நீ ஏதாவது